குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் அஷ்டோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் லக்னத்தில் கிரகம் நின்ற பலன் அப்படிங்கிற வரிசையில் லக்னத்தில் புத பகவான் நின்ற பலன், இது பொது பலன் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதே போல் ஒரு கிரகத்தை சிந்திக்கின்ற பொழுது முதல்ல நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரு 2 விஷயங்களை எப்பயுமே நம்ம மனசில் வச்சுருக்கணும். ஒன்று அதன் ஆதிபத்தியம், அடுத்ததாக அதனுடைய தொடர்புகள். இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்த்துடணும். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அந்த அவர் பெற்ற ஆதிபத்தியத்தை நம்ம மனசில் தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக புத பகவான் அப்படிங்கிறவர் காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகின்றார். ஸோ அப்போது நாம் ஒரு பலன்களை சிந்திக்கின்ற பொழுது அந்த இயற்கையின் குணாதிசயம் அப்படிங்கிறது மாறத்தில் பார்த்துக்கோங்க. யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா நாம் முதல்ல மனசில் நிறுத்த வேண்டியது அவர் காலபுருஷ தத்துவத்தின் 3, 6க்குரியவர். அதாவது ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகத்தில் வந்துடணும். அப்போது இவங்களுக்கு கடன், நோய், எதிரி அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும் அப்படிங்கிறத அது அடிப்படையிலேயே அது சொல்லிடும், பார்த்துக்கோங்க. இப்படி சில விஷயங்களை நம்ம எப்பயுமே நம்மளோட மனதில் நிறுத்தி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை, பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தை பற்றி சிந்திக்கின்றோமோ அந்த கிரகத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு புலமை இருக்கணும். அதன் காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பலன்களை கொஞ்சம் சிறப்பாக ஒரு துல்லியமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இப்போது புத பகவான் அப்படிங்கிறவர் எல்லோருக்கும் ஒரு பிடித்த ஒரு கிரகமாக இருக்கின்றது. எல்லோருக்கும் ஒரு நன்மை பயக்கும் கிரகமாக இருக்கின்றார். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் பெரிய அளவில் தோஷங்களை கொடுக்குற அமைப்பில் இருப்பதில்லை. இவர் சுபகிரகங்கள் வரிசையில் இருக்கிறார், பார்த்துக்கோங்க. இவர் பலவீனப்பட்டு இருந்தாலும் அல்லது பலமாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பலன்களை மேக்சிமம் கொடுத்துட்றாரு. ஏதோ 1, 2 அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் தான், ஒரு 5% அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளில் தான் இவருடைய பலாபலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்குமே தவிர, மற்றபடி இவருடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது ஒரு 90% இவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஜாதகர்களுக்கு கொடுத்து விடுகின்றார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, பார்த்துக்கோங்க. இந்த புத பகவானின் அதிபதி அப்படிங்கிறவர் விஷ்ணு. அந்த விஷ்ணு பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு, படியளக்கும் பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் புதன் அப்படிங்கிற இந்த கிரகத்தை பொறுத்தவரையிலும் தான் என்ன ஒரு பலன்களை செய்யணும்னு அது காத்திருக்குதோ அந்த தான் நின்ற வீட்டின் தான் பெற்ற ஆதிபத்தியத்தின் பலன்களை முழுமையாக செய்திடுது அப்படிங்கிறத நீங்கள் உங்களின் ஆய்வுகளில் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை, பார்த்துக்கோங்க. புத பகவான் அப்படிங்கிறவர் எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லோரையும் இது ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றார். 1. 2வது, இந்த எண்ஜோதிடம், அதாவது நியூமராலஜியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ஏதோ ஒரு கூட்டு எண் நம்ம எதிர்பார்க்குற எண் வரலை அப்படின்னாக்கா 5ஆம் எண்ணை எடுத்துக்கோங்க, அது எல்லோருக்கும் ஒத்து வரும் ஒரு எண் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்வாங்க, பார்த்துக்கோங்க. அதுபோன்று இவரை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு நிலையையும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு அனுசரணை அப்படிங்கிறது இந்த புத பகவானிடம் இருக்கும், பார்த்துக்கோங்க. சமாதானம், அனுசரணை, சாதுரியம், சாமர்த்தியம், பேச்சு திறமை அப்படிங்கிறதுலாம் இந்த புத பகவானுக்கே உள்ள ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்கள். அதனால் புதன் அப்படிங்கிற கிரகத்தை பொறுத்தவரையிலும் அது நின்ற வீட்டின் அது
பெற்ற ஆதிபத்தியத்தின் வாயிலாக தான் கொடுக்க வேண்டிய பலன்களை முழுமையாக கொடுக்குது அப்படிங்கிறத திரும்பவும் வலியுறுத்துறோம். சரிங்களா? அடுத்ததா புத பகவான் அப்படிங்கிறவர் பெரிய அளவில் மேக்சிமம் வந்து தோஷங்களை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது 2வது பாயிண்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? லக்னத்தில் புதன் அப்படின்னும்போது அவர் வந்து திக்பலத்தில் இருப்பாருங்க. லக்னத்தில் அமர்கின்ற பொழுது புத பகவான் திக்பலத்தோடு இருப்பார். அதனால் வந்து திக்பலத்தில் இருக்கின்ற இந்த கிரகத்தோடு புதன் அப்படிங்கிறவர் எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், அவர் வந்து சூரியனை விட்டு அதிகம் விலகாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு நம்ம சொல்கிற இந்த பலன்களை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணி பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்குற ஜாதகங்களில் மேக்ஸிமம் சூரியன் புதன் சேர்ந்து இருக்கலாம். அப்படி அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சூரிய பகவான் பெற்ற ஆதிபத்தியத்தையும் இந்த புத பகவான் பெற்ற ஆதிபத்தியத்தையும் ரெண்டுத்தையும் வந்து கூர்ந்து கவனியுங்கள். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கின்றது ஒரு சிறப்பான பலன் பார்த்துக்கோங்க. சிறப்பான சேர்க்கை அப்படின்ட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அது புத ஆதித்ய யோகத்தை கொடுத்து விடுகின்றது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து கல்வியிலே ஆகட்டும், கணிதத்திலே ஆகட்டும், பேச்சு திறமைகள் ஆகட்டும் ஒரு தனித்துவமான நிபுணத்துவத்தை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிறது இந்த கிரக சேர்க்கைக்கு உண்டான ஒரு பலன்கள் பார்த்துக்கோங்க. நாம் பார்க்குறது இன்றைக்கி லக்னத்தில் புதன் அப்படின்னாலும் இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் கண்ணில் படும். அதனால் வந்து இந்த விஷயத்தையும் கூடுதலாக வந்து இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதேபோல் வந்து அந்த ஆதிபத்திய சிறப்பால் வந்து ரொம்ப பெரிய ஒரு பலாபலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணமாக ஒரு ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா புத பகவான் வந்து குடும்பாதிபதி 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியாகவும் வருகின்றார். அப்போது இவர் வந்து ஒரு திரிகோண பாவத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக புத பகவான் திகழ்கின்றார் ரிஷப லக்னத்திற்கு. அதே போல் வந்து சூரிய பகவான் அப்படிங்கிறவர் வந்து கேந்திரஸ்தானம் சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகின்றார். 4ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கின்றார். இந்த இருவரும் சேர்ந்து லக்னத்தில் அமர்கின்ற பொழுது ரிஷப லக்னமாகி சூரிய பகவானும் புத பகவானும் லக்னத்தில் அமர்கின்ற பொழுது அதில் ஒரு கிரகம் திக்பலம் பெறுகின்றது. புதன் திக்பலம் பெறுவார் இல்லைங்களா? கூடுதலாக ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் சேர்ந்து லக்னத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. 4ஆம் இடம் என்பது ஒரு கேந்திரம், 5ஆம் இடம் என்பது ஒரு திரிகோணஸ்தானம். ஸோ இந்த பலனானது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல உயர்தரமான ஒரு பலனை கொடுத்து விடுகின்றது. தொழில், அடுத்ததாக பொருளாதாரம், மனவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதத்துலேயும் ஒரு உயர்ந்த நற்பலன்களை அவங்களுக்கு கொடுத்துது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் வந்து அந்த ஒரு புதன் அப்படின்னு தொட்டதுனால அவர் இணைபிரியாத ஒரு கிரகமாக இருக்கின்ற சூரியனை விட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சிறிய கருத்தை இங்கே பதிவு செஞ்சுருக்கோம் நண்பர்களே. சரிங்களா? எப்பயுமே ஒரு கிரகம் தான் நின்ற அந்த பாவகத்தின் வேலையை முழுமையாக செய்யும் தகுதி உடையதாக இருக்கின்றது. அந்த பாவகத்தின் முழு பலன்களையும் நின்ற கிரகம்தான் வந்து கொடுக்கும் அதிகாரத்தில் உள்ளது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அவர் நின்ற வீட்டின் பலனை முழுமையாக செய்வார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ லக்னத்தில் புதன் அப்படிங்கிற பொழுது எந்த ஒரு காரக கிரகம் வந்து ஒரு வீட்டில் இருக்குதோ லக்னத்தில் இருக்கின்றதோ அந்த ஜாதகரின் சிந்தனையில் அவருடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து அந்த காரக உறவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. உதாரணமாக லக்னத்தில் குரு இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகள் மீது ஒரு அதீத ஒரு பாசம் பிரியம் இருக்கும். இப்போது புதன் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு வந்து தாய்மாமன் மீது ஒரு அதீத பாசமும் ஒரு பிரியம் இருக்கும். அல்லது தாய்மாமன் இவர்கள் மீது ஒரு அன்பு அக்கறை செலுத்தும் அன்பர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இதுவே வந்து ஒரு செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா சகோதரர்கள் மீது அவங்களுக்கு வந்து ஒரு பாசம் இருக்கும், ஒரு இரத்த பாசம் இருக்கும் அப்படின்ட்டு. எந்த காரக கிரகம் லக்னத்தில் இருக்கின்றதோ அந்த காரக கிரகத்தின் உறவு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த காரகம் சுட்டி காட்டும் ஒரு உறவுக்கு ஒன்று இவங்க வந்து அதீத பாசம் சொல்லுவாங்க, அல்லது அவங்க வந்து இந்த ஜாதகர் மீது அதீத ஒரு பாசம் அன்பு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த 2ல் ஒன்று நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க.
அடுத்தது லக்னத்தில் புதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இது வந்து இந்த புதனின் ஆதிக்கமும், இந்த புதனின் காரகத்துவமும் தான் அவங்க சிந்தனையிலயும், அவங்களுடைய முயற்சியிலயும் இருக்கும். அவங்களுடைய உத்தியோகம் கூட இது சார்ந்த புத பகவான் சார்ந்த அந்த காரகத்துவங்கள தான் அவங்களுடைய உத்தியோகங்கள் இருக்கும். அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி வந்து முயற்சி இருக்கும், உத்தியோகம் இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கான காரணம், காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் அதிபதியாகவும், 6ஆம் அதிபதியாகவும் புத பகவான் விளங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க. அதனால வந்து அந்த புத பகவானின் காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இவங்ககிட்ட மற்றவர்களை காட்டிலும் மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இவர்களின் குடும்பத்தில விஷ்ணு பகவானின் பெயர்கள், அதாவது வந்து கோபாலன், கண்ணன், கிருஷ்ணன், பரந்தாமன் அப்படிங்கிற பெயர்கள் வந்து இவங்க குடும்பத்தில தொடர்ச்சியா அதிகமா வர்றத பார்க்கலாம். இந்த புத பகவான் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டைத்தன்மை உள்ள ஒரு கிரகம். அதாவது எந்த ஒரு சீதோஷ்ண நிலையையும் இவர் இந்த புதன் அப்படிங்கிறது வந்து ஏற்று அனுசரித்து செல்லும் ஒரு நிலைப்பாடை கொண்டது. உதாரணமா, வெப்பம் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம்னு எடுத்துக்கங்க. இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனா டெல்லியை சொல்லலாம். ஹரியானா, ராஜஸ்தான் இது போன்ற இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த அந்த காலங்கள்ல. அதுபோன்ற அந்த வெப்பம் அதிகமாக உள்ள அந்த இடத்துலையும், சூடு அதிகமாக இருக்கிற இடத்துலையும் இவங்களால வந்து வாழ முடியும். குளிர் பிரதேசங்கள் என்று சொல்லக்கூடிய இமாச்சல பிரதேசம் அல்லது காஷ்மீர் போன்ற அந்த மாநிலங்கள்லையும் இவங்களால வந்து வாழ முடியும். அது அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு சிறப்பு புத பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இவங்களுடைய அந்த பேச்சு திறமை. இவங்களுடைய அந்த பேச்சு திறமையும், அந்த சாதுரியமும், சாமர்த்தியமும் இவங்கள வந்து ஒரு தனித்துவமா காட்டும் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்ததா பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். இந்த தன்மை இருக்கிறதுனால, இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது புத பகவான் இருக்கிறதுனால, அந்த தன்மை இவங்ககிட்டயும் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்த சொன்னோம். அதனால வந்து ஜாதகர்களுக்கு எத தொட்டாலும் அந்த இரட்டிப்பு மனப்பான்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் பார்த்துக்கோங்க. எதுலயுமே வந்து ஒரு சாய்ஸ் வச்சிருப்பாங்க. இது இல்லன்னா அது அப்படிங்கிற மாரி. இல்லாட்டா 2ஆ வச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் 2, 2ஆ அவங்க கையில வச்சிருப்பாங்க. உதாரணமா ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா கூட 2 வருமானங்களுக்கு தான் இவங்க வந்து முயற்சி செய்வாங்க. ஒரு இடம் வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா கூட, ஒரு சொத்து பத்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னம்னா கூட, அந்த 2 அப்படிங்கிறது வந்துரும் பார்த்துக்கோங்க. ஒரு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது குறைஞ்சபட்சம் ஒரு 2 டிகிரியாச்சும் படிப்பாங்க. இந்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது வச்ச பேர் ஒண்ணா இருக்கும், கூப்பிடுற பேரும் ஒண்ணா இருக்கும். இப்படி அந்த புத பகவானின் அந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள வந்து அதீதமாக ஒரு ட்ராவல் பண்ணும் அமைப்பை கொடுத்துடுது அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இவங்கள பொறுத்தவரையிலும் புதன் அப்படிங்கிறது ஒரு நட்பை சொல்லக்கூடிய கிரகம், ஒரு காதலை சொல்லக்கூடிய கிரகம். அதனால வந்து இவங்களுக்கு வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா வந்து கிடைச்சிடுது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இவங்க அந்த யாரையுமே வந்து பகச்சிக்க மாட்டாங்க பாருங்க. யார்கிட்டயும் வந்து வாக்குவாதம் செய்ய மாட்டாங்க. அந்த நெளிவு சுளிவு தெரிந்து பேசும் அன்பர்கள் அப்படின்னாக்கா, இந்த புதன் ஆளுமை பெற்றவர்கள் தான் பார்த்துக்கோங்க. அதனால வந்து இவங்க பேசும் விதமாகட்டும், இவங்க பழகும் விதமாகட்டும், இவங்க கிட்ட இருக்கின்ற அந்த பேச்சு திறனுக்காகவே ஒரு நகைச்சுவை உணர்வோட இவங்கலாம் பேசுவாங்க. ஒரு கலகலப்பாக பேசுவாங்க. யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில எதிர்த்து கொள்ள மாட்டார்கள். எல்லோரும் வேணும், எல்லோரையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அந்த தன்மையின் காரணமாக இவங்களுக்கு வந்து நட்பு வட்டங்கள் அதிகமா இருக்கும். காதல் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அமைப்புகள் லக்னத்தில் புதன் இருக்கும்போது கிடைத்து விடுகின்றது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. அடுத்ததா இவங்கள பொறுத்தவரையிலும் கலைகளில் அதீத ஒரு ஆர்வம் காட்டும் அன்பர்கள். கவிதை எழுதுவது, கதை எழுதுவது இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இசை, அடுத்ததா வந்து எழுத்துத் துறைகள்ல இவங்களுடைய நாட்டம் அதிகமாக இருக்கும். எழுத்துத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அக்கவுண்டன்சி, அ அ இந்த சிஏ இது போன்று எழுத்துத் துறைகள்ல இவங்களுடைய நாட்டம் அதிகமா இருக்கும். 6ஆம் இடம் என்பது ஒரு வாடகை வருமானத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து வாடகை வருமானம் வர்ற மாரி எதனா ஒரு விஷயத்த செய்வாங்க. புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்சி, ஒப்பந்தம், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்றைய நவீன காலத்தில சொல்லக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப விஷயங்களையும் வந்து இவங்கலாம் வந்து ஒரு படி மற்றவர்களை காட்டிலும் கூடுதலாக இவங்களிடம் அந்த அந்த திறன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க.
அதுலேயும் குறிப்பாக புதன்லாம் வக்ரம் பெற்று இருந்தது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவங்க வீட்டிலாம் வந்து அந்த நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக லக்னத்தில் புதன் அப்படின்ட்டு வந்து முதல்ல வந்து நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா, பெருமளவு அது வந்து தோஷத்தை கொடுப்பதில்ல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு எல்லோருக்கும் பிடித்த ஒரு அன்பர்களாக இவர்கள் திகழ்கின்றார்கள் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நல்லா சகஜமாக பேசுவாங்க, கலகலன்னு இருப்பாங்க. எல்லோரையும் வந்து அ ஒரு பேச்சிலேயே வந்து மயக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இது போன்ற அன்பர்கள் தான். ஸோ இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் இவங்க வீட்டில ஆசிரியர், அ ஜோசியர், வக்கீல் இது போன்ற தன்மைகள்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இவங்க வீட்டில இருப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு. அடுத்ததா இவங்க வீட்டுக்கு அருகாமையில் சொல்லும்பொழுது நூலகம், பள்ளிக்கூடம், விளையாட்டு மைதானம், பூங்கா இது போன்ற அமைப்புகளுக்கு அருகில இவங்களுடைய வீடு அமையும் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு பசுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க வீட்டுக்கு பக்கத்தில பெரும்பாலும் வந்து செடி, கொடி இது போன்ற அமைப்புகள வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த எதிர்லயாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு செடி கொடிகள வச்சு வளர்க்கின்ற நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்களேன். புதன் லக்னத்தில் இருப்பதனால வந்து அது புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு கணிதத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்துக்கோங்க. அதனால இவங்கள பொறுத்தவரையிலும் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு கணக்கு போட்டு வேலை செய்ற அன்பர்களாக இருக்கின்றார்கள். கணிதம் அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இவங்களுடைய முன்னோர்கள்ல கூட அந்த அ ஒரு தரகு வேலை செஞ்சவங்க, அல்லது வந்து ஒரு கமிஷன் வண்டி வச்சிருந்தவங்க, வாத்தியாரா இருந்தவங்க, கணக்கு பிள்ளையா இருந்தவங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில இவங்களுடைய முன்னோர்கள்லாம் இருந்திருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்களேன். ஸோ, இவங்களை சுற்றியும், இவங்களுடைய அந்த வம்சாவழியை சுற்றியும் இந்த புதனின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒன் வேர்ட். சரிங்களா? ஸோ, சொல்லப்பட்ட இந்த பலன்கள உங்களுக்கு வரும் ஜாதகங்கள்ல புதனின் நிலைப்பாடு அறிந்து அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா வந்து ஒத்து வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும், வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும், மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.